வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே இருப்போம். இப்போ திருச்செந்தூரில் ஆவணி மாதம் கோவில் கூட வந்து நடக்க போகுது. அது கோவில் கூடன்னு சொல்ல முடியாது, ஆவணி மாதம் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு திருக்கோயில் தேவஸ்தானம் மூலமாக அஃபிஷியலாக அந்த பத்திரிக்கை வந்து அடிச்சிருக்காங்க. அந்த பத்திரிக்கை வந்து இப்போ தான் வெளியே விட்டாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் உங்களோட பேரை நீங்களே ஃபில் பண்ணி உங்களோட கமெண்டில் அதை போடுங்க. உங்கள் பேரை போட்டு திருன்னு சொல்லிட்டு போடுங்க. நான் வந்து உங்கள் எல்லாத்துக்காண்டி நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆவணி திருவிழா பார்த்திங்கன்னா மொத்தம் 10 நாள் நடக்கும். 10 நாளுமே சூப்பராக சும்மா பிரம்மாண்டமாக நடக்கும்னே சொல்லலாம். திருக்கல்யாணம் கொண்டு அது வேறு லெவலில் நடக்கும். கடைசியில் தேரோட்டம்லாம் நடக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை ஆவணி மாதம் அந்த 10 நாள் திருவிழாவில் வந்து தரிசனம் பண்ணலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டங்கிறது நம்மளுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோவிலில் வந்து ஆவணி மாதம் வந்து தரிசனத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும். 100 ரூபா டிக்கெட்டில் தரிசனத்தில் போனாலும் சரி, நீங்கள் பொது தரிசனத்தில் போனாலும் சரி, சீனியர் சிட்டிசன் போனாலும் சரி, கூட்டங்கள் வந்து இதாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது வாட்டர் பாட்டிலாக இருக்கணும், இல்லை ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டாக இருக்கும், ஒரு டேப்லெட்டாக இருக்கட்டும், குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பால் டப்பாவாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து அந்த வேர்க்கும் அதுக்கு விசிறி இந்த மாதிரி பெண்களுக்குள்ள சேஃப்டி திங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தரிசனத்துக்கு வாங்க. ஏன்னா நம்ம 4 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்க போகும்போது நம்ம இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு வந்தால் மட்டும் தான் நம்ம சுவாமியை நல்லா தரிசனம் பண்ண முடியும். அண்ட் அது போக சிலரால் தரிசனம் பண்ண முடியாமல் பாதியிலே திரும்பி போவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து என்றைக்குமே நம்மள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வேலும் மயிலும் உன்னை நின்று காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு பிரச்சனையில் முருகரை பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு இதில் நம்மளால் பார்க்க முடியலை அப்படின்னா, அவர் நம்மளை பார்க்குற விருப்பம் இல்லை, இங்கே எப்படி நடக்கு, கோயிலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து எப்படி வழிபட்டு போனாலும் வேலும் மயிலும் ஃபஸ்ட்டு உங்களை வந்து காக்கும். அதுக்கப்புறமா தான் முருகர் உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசுவார். அது கனவுல கூட வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். ஸோ முருகர் கோயிலுக்கு வரதா இருந்தால் கூட்ட நேரத்தில் வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட வாங்க. அண்ட் எல்லாரும் இப்படி வர முடியுமா, என்னப்பா நீ இப்படி பேசுகிற அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். முருகரை நீங்கள் நம்பி வந்துட்டிங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து அருள் பாலிப்பார். அது வந்து எனக்கு லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிச்சு 48 நாள் மண்டல பூஜை நடந்துச்சு இல்லையா, அந்த 48 நாள் மண்டல பூஜை முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட தரிசன நேரம் வந்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் பக்தர்கள் வந்து லைனில் நின்று தரிசனம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லைனில் நின்று தரிசனம் பண்ணி போனவங்க எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிருக்காங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரமாக போகலை. முருகர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே பலன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்புறம் நம்மளுக்கு அதே தான் நம்ம முருகர் வந்து ரொம்ப நம்மளை வந்து கொஞ்சம் வாட்டி வதச்சு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் கொடுத்து தான் நம்மளை வந்து நல்ல ஒரு மேலே ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா நிறைய புராணங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, யாருக்கும் கடவுளோட சோதனை வந்து ரொம்ப கிடைக்குதோ அவன் தான் நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி அவ்வளோ பேருக்கு சோதனை கிடச்சதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே என்றைக்கோ ஒரு நாள் அவங்க வந்து மேலே போய் நிற்க போகிறாங்க. அது வந்து கண்டிப்பாக அது நடக்க போகுது. ஸோ நீங்களும் திருச்செந்தூர் வரதா இருந்தால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். சிரமப்படுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு வாங்க. அண்ட் அங்கே நடக்கிறது எதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளே ஒரு கஷ்டத்துக்காண்டி நம்ம சாமியை வந்து தரிசனம் பண்ண வரோம். சாமியை பார்த்து நம்ம குறைகளை வந்து தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கோவிலுக்கு வரோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறத பார்க்காம நம்மளுக்குள்ள குறைகளை மட்டும் நம்ம ரிலீஃப் ஆகி போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டுமே முருகர் வந்து உங்களுக்கு சூப்பராக தரிசனம் காட்டுவார். தரிசனம் நம்ம முன்னாடி வந்து நிற்பார். ஏன்னா நீங்கள் மூலஸ்தானத்தில் அவ்வளோ நேரம் நின்று முருகன் முன்னாடி போய் நிற்க போகும்போது வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் அதில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீனியர் சிட்டிசன் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா டேக்ஸ் சிஸ்டம் வந்து திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டேக்ஸ் சிஸ்டம் வந்து எவ்வளோ பேருக்கு பயனடைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்